டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இருக்க கொஷின் அடுத்த பீரியட்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிறது தான். வெல்கம் டு டே 25 ஆஃப் ஹீலிங் டயஸ்டாசிஸ் டீ. இது டிபெண்ட்ஸ் நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்குது. நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறோமா, எவ்வளோ டியூரேஷன் பண்ணுறோம், எத்தனை தடவை பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்மோனல் லெவல் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளோட ரெக்கவரி எப்படி இருக்குது, அதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. மெயினாக எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மாம்ஸ்க்கு சீக்கிரமாக வந்துட்டு பீரியட்ஸ் வராது. இதை லாக்டேஷனல் அமினோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பேபி வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது நம்ம உடம்புல ப்ரொலாக்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ஒன்று சுரக்கும். அந்த ப்ரொலாக்டின் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸை ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம பீரியட்ஸ்க்கு காரணமான LH-FSH அப்படிங்கிற ஹார்மோனை குறைக்குது. அதனால ஓவுலேஷன் நடக்காது. ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு மென்ஸ்ட்ருவல் சைக்கிளும் இருக்காது. ஆனால் பீரியட்ஸ் வரல அப்படிங்கிறது ப்ரெக்னென்சி ஆக மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு கேரண்டி பண்ணாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்துட்டு ஓவுலேஷன் நடக்கலாம். உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெக்னென்சி இஷ்யூஸ்லாம் வேண்டாம் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் கான்ட்ராசெப்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை உங்களோட கைனக் கிட்ட பேசி நீங்கள் அதை அவைல் பண்ணிக்கலாம்.